every election has got an issue. On the last 10-15 daysல மாற்றம் வந்து அதுக்கு தகுந்தபடிதான் அந்த ஓட்டு விழும். புரியுதுங்களா? இவங்க இன்னைக்கு 1000 நினைச்சிருக்கலாம். இப்போ டிஎம்கே சோ கான்பிடன்ட் தட் அவங்க தான் ஜெயிச்சு வருவாங்க, இப்போ ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்லைன்னு. இந்த பக்கம் ஒரு கோஷ்டி எல்லாம் நடக்குது, விஜய் தான் வரப்போறா, விஜய் மக்கள் இளைஞர்கள் எல்லாம் விஜய் பின்னால ஓடுறாங்க. இளைஞர்கள் என்ன 10 கோடி இளைஞர்களா இருக்காங்க தமிழ்நாட்டுல. இருந்தா ஒரு கோடி இருப்பாங்க, ரொம்ப மேக்சிமம் இருந்தா ஒரு 1.5 கோடி இருப்பாங்க. எல்லாருமே விஜய் போய் ஓட்டு போட போறாங்கன்னா கிடையாது. தேரா விஜய் அவனோட ஃபேன்ஸ் இருப்பாங்க, அஜித்தோட ஃபேன்ஸ் இருப்பாங்க, இன்னொரு சிவகார்த்திகேயன், so many people, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எல்லாம். சோ இந்த சினிமா ஃபேமால இவங்க எல்லாம் ஓவர் நைட் இவங்க ஜெயிக்க போறாங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மித்து. என்னை பொறுத்தவரையும் நான் கடவுள்கிட்ட வேண்டியது இந்த விஜய் மாதிரி ஒரு கிருமி பிளஸ் இந்த ஊழல் கட்சிகள், இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். அவங்களெல்லாம் அழிக்கணும். கடவுள் வந்து அவங்களை அழிக்கணும். இதுதான் என்னோட வேண்டுதல். சொல்லுங்க.